சரவண பெருமாள், போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அம்மா, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாதுமா, அவர் பத்திரமா வந்துருவாரு, நீங்க பயப்படாதீங்க. அண்ணி, அண்ணன் ஏதோ நெருக்கடியில இருந்திருப்பாங்க, அதனாலதான் போன் எடுக்காம இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அண்ணன் இப்ப வந்துருவாரு. அத்தை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல வீணா, அப்பாவுக்கு ஏதோ போன் கால் வந்திருக்கு. டென்ஷன்ல ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அவளை அவர் கொல்ல போறன்னு போனாராம். அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அம்மா டென்ஷன்ல இருக்காங்க. போன் பண்ணாலும் அப்பா போன் எடுக்க மாட்டேன்றாரு. அந்த டென்ஷன் தான். அத்தை, கவலைப்படாதீங்க, மாமா இப்போ வந்துருவாரு. ஹேய், நான் போன் பண்ண உடனே எடுத்து பேசுவாரு. இன்னைக்கு போனே எடுக்காம இருக்காரு. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ என்னடானா கூலா அவர் வந்துருவாருன்னு சொல்ற? அக்கா உங்களுக்கு ஆறுதல் சொல்றாளாம். ஏய், நீ ஆறுதல் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கு. அக்கா, நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஐயோ, என்னக்கா? நான் தான் சொன்னேன்லடி எடுக்க மாட்டேங்கிறாருன்னு. என்னங்க, நீங்க பண்ணுங்க, உங்க நம்பர் பார்த்துட்டு எடுப்பாரு. ஆமா சித்தப்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னாச்சுங்க? லைனே கிடைக்கல. டேய் அர்ஜுன், என்னடா பாத்துட்டு இருக்க? ஒரு வாட்டி கால் பண்ண. சரி சித்தி. அர்ஜுன், என்னாச்சு? இல்ல சித்தப்பா, எனக்கும் லைன் கிடைக்கல. அப்பா, மாமா போன் எடுக்காம இருக்காருனா ஏதாவது விபரீதமா நடந்திருக்குமோ? அத்தை, ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? மாமா அந்த இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளை தான் பார்க்க போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. சரவண பெருமாளையா? என்கிட்ட வேற மாதிரில சொல்லிட்டு போனாரு. ஆமா, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? ஐயோ, இப்படி வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டோமே. இப்ப இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஏ வீணா, என்ன இப்படி முழிக்கிற? அக்காவுக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது வீணா, எதையும் எங்க கிட்ட இருந்து மறைக்கிற, உண்மையை சொல்லு. என்னடி முழிச்சிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. அது அப்பாடா, மாமாய் வந்துட்டாரு. புச்சோ. ஏய், அவர் மட்டும் சரவண பெருமாளை தான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அண்ணா, என்னன்னாச்சு? அப்பா, என்னப்பாச்சு? ஏங்க, உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்றது? அவ்வளவு கோவமா துப்பாக்கியை தூக்கிட்டு போனீங்க? என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பயந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவையாவது எடுத்து இதுதான் விஷயம்னு சொல்ல மாட்டீங்களா? ஏய், நாங்க என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்க
ஒரு தடவை கால் பண்ணும் போது அவன் எடுக்கலனா அவனை கூப்பிடுவான்னு உனக்கு தோணாதா? நீ விடாம கூப்பிட்டதோ கோபத்துல போனை தூக்கி போட்டு எரிஞ்ச. நீங்க ஆபீஸ் மீட்டிங்க்கு போய் நான் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிருந்தேனா தப்புன்னு சொல்லலாம். கோவத்துல துப்பாக்கியை வேற எடுத்துட்டு போனீங்க. பயம் வருமா வராதா? ஆமா, நீங்க ஏதோ இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளை பார்க்க போனதா வீணா சொன்னா. ஏய் வீணா, நான் அவரை பார்க்க போறேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ இவரும் அதே கேக்குறாரே. அப்போ நீங்க அவரை தான் பார்க்க போனீங்களா? அந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. அப்ப மருமக கிட்ட சொல்லுவீங்க, கட்டின பொண்டாட்டி கிட்ட சொல்ல மாட்டீங்களே? ஏய் கொஞ்சம் சுமாரு. மாமா அவனை தான் நான் பார்க்க போறேங்கிற விஷயம் எனக்கே தெரியாது. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மாமா சொல்லு, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அது வந்து ஏங்க, என்கிட்ட யாரையும் கொல்ல போறதா தானே சொல்லிட்டு போனீங்க. அவரை எதுக்கு பார்க்க போனீங்க? ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? வீணா, உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி இது தெரியும்? ஐயோ ஒரு பொய் சொல்ல கூட வர மாட்டேங்குதே. இப்போ என்ன பண்றது? ஏய், நான் கேட்கறது உன் காதுல விழுதா இல்லையா? சொல்லு. மாமா அது என்னவோ என் மனசுக்கு தோணுச்சு. எது? அதான் சொன்னேன். மனசுக்கு தோணுச்சா? ஆ, நீ கூட என் காதுல பூ சுத்தலாம் நினைக்கிறியா? ஆ, ஆ, எது? இவங்க உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பல. ஆனா எனக்கு இப்போ உன் மேல சந்தேகமா இருக்கு. உண்மைய சொல்ல போறியா இல்லையா? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். வீணா, என்ன கோவப்படுத்தாத. அந்த தெலுங்குக்காரி போன் பண்ணதுனாலதான் நானே அங்க கிளம்பி போனேன். ஐயோ, ஆனா அங்க வந்தது சரவண பெருமாள். உண்மையில அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தெலுங்குக்காரி எங்க 2 பேருக்கும் போன் பண்ணி அங்க வர வச்சிருக்கா. ஆக எனக்கும் சரவண பெருமாளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நான் அவனை தான் பார்க்க போறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இப்ப நீ பதில் சொல்லியே ஆகணும். மாமா நீங்களே என்ன சந்தேகப்படலாமா? என் தாலி மேல சத்தியமா சொல்றேன். சும்மா ஒரு யோகத்துலதான் சொன்னேன். என்ன நம்புங்க மாமா. பெரியவரே, இவ சொல்றத நம்பாதீங்க. இது வேற. இவ துர்காவோட ஆளாகி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த தெலுங்குக்காரி துர்கா, இவ 3 பேருமே ஒரே கூட்டணி. அக்காவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து சரவண பெருமாள் பேரை சொல்லி ஏதோ குழப்பத்தை உண்டு பண்ண பாத்திருக்கா. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க பெரியவரே. நீங்களே கேளுங்க, சொல்லுடி. உங்களுக்கு இருக்கு. ஏய், உனக்கு எப்படி தெரிஞ்சது?
உண்மையை சொல்லு. அது வந்து மாமா, அது வந்து ஆ, வீணாக்கா 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 பாத்தீங்களா பெரியவரே எவ்வளவு அன்பா கூப்பிடறான்னு? இவதான் போன் பண்ணி வர சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளவு திமிர் இருக்கணும். உயிர் தோழிய கூப்பிடுவாங்கல்ல, அப்படி கூப்பிடுறா பாருங்க. வீணாக்கா பாருங்க. அத கூப்பிடுறால, போ போய் பேசு. மாமா, நீங்க என்ன சந்தேகப்படல, உன் மேல எனக்கு கோவம் இல்ல. அப்படி சொன்னாதான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். வீணாக்கா என்ன பண்றீங்க? ஐயோ, கூப்பிடுறா பாரு, கூப்பிடுறா பாரு. போ போ, என்னன்னு கேட்டுட்டு வா. மத்ததெல்லாம் வந்து பேசிக்கலாம். நான் போக மாட்டேன். இப்ப போறியா இல்லையா? வீணாக்கா வீணாக்கா வாங்குறல்ல, போ. வீணாக்கா ஏய், என்ன எதுக்கு இத்தனை தடவை கூப்பிடுற? என்ன வேணும் உனக்கு? என்னக்கா இவ்ளோ கோவப்படுறீங்க? உள்ள ஏதாவது பிரச்சனையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? அத மட்டும் சொல்லு. சரிக்கா சொல்றேன். பெரிய மாமா ஏதோ வெளிய வேலையா போயிருக்காரு. சாப்பாடு எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வைக்கணும்னு சொன்னீங்களே, அதான் மாமா எப்ப வருவாருன்னு கேட்டுட்டு போக வந்தேன். வீணாக்கா எப்ப வருவாரு? அட பெரியயா வந்துட்டீங்களா? அக்கா, ஐயா உள்ளதா இருக்காருன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ எதுக்கு சாப்பாட்டை ஹாட் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு? பெரியயா நீங்க சாப்பிட வாங்க, சாப்பாட்டை சூடாவே வைக்கிறேன். நான் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம். பெரியயா உங்களை பார்த்தா விருந்து சாப்பிட்டு வந்தவர் மாதிரில தெரியுது. போன இடத்துல நல்ல சாப்பாடா? சரி சரி, என்ன முறைக்காதீங்க. சாப்பாட்டுல தண்ணிய ஊத்தி வச்சுட்டு நான் போய் படுக்கிறேன். வீணாக்கா நான் வரேன். ஏய், இன்னமும் உன்னை நான் நம்புறேன். என் நம்பிக்கைய மட்டும் நீ பொய்யாக்குன, அடுத்த நிமிஷம் நீ இந்த ஜமீனோட மருமகளா இருக்க மாட்ட. புரிஞ்சுதா? அடியே கனகா, என்ன வச்சு செய்யறல்ல நீ? இருடி, எனக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். சொல்லியா? ஐயா, நேத்து நைட்டு நம்ம பேசினது ஞாபகம் இருக்குல்ல? துர்காவை அழிச்சிருவேன்னு சொல்ற, உன் பிளான் என்ன? ஐயா, அவளுக்குலாம் ஒரு பிளானா? அவளை காலி பண்றதுக்கு பெருசா பிளான் எல்லாம் தேவையில்லை. இப்படிங்கிறதுக்குள்ள அவ கதையை முடிச்சிடுவான். ஏய் சரவண பெருமாள், நான் பெரிய போலீஸ், என்கிட்ட பவர் இருக்கு.
அப்படிங்கிற திமிர்ல பேசாத. துர்காவை பத்தி நான் சொன்னது கூட நீ பெருசா எடுத்துக்காத. ஆனா நந்தினி சொல்லியிருக்கால, அவளுக்கு துர்கா மேல சந்தேகம் இருக்கு, ஆனா ஆதாரம் இல்ல. அதனால அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவ உன்னை தேடி வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான்னா நீ இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோ. இல்லன்னா இல்லனா உங்க அடியாளுக்கு நடந்த விஷயம் எனக்கும் நடந்துரும் நினைக்கிறீங்களா? அவங்க அடியாளுங்க, முட்டா பசங்க. நான் போலீஸ்காரன், 100 கிரிமினல்களை பார்த்த கிரிமினல் போலீஸ். துர்காவுடைய சேட்டையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. சரி, என்னதான் பண்ண போற அத சொல்லு. சிம்பிள் தான் ஐயா. முதல்ல அவளை என் இடத்துக்கு கொண்டு போகணும். அவ மேல ஒரு கேஸை போட்டு லாக்அப்ல தள்ளிட்டானா அங்க வச்சு அவ கதைய முடிச்சிருவேன். என்னவோ பண்ணு, ஆனா பக்காவா பிளான் பண்ணிக்க. எது பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணு. ஆனா துர்கான்னு ஒருத்தி இல்லாம பண்ணணும், புரிஞ்சுதா? ஐயா, நாளைக்கே அவளை தூக்கிடுறேன். என் ஏரியா லிமிட்ல இருக்கிற மார்க்கெட் பக்கம் காய்கறி வாங்கிட்டு வான்னு அவளை அனுப்பி வைங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் சொன்னா அவ சுதாரிச்சாலும் சுதாரிச்சிருவா. ஐயா, எதுக்காக மறுபடியும் துர்காவுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்கன்னு தெரியல. சரிங்க ஐயா, நாளைக்கு துர்காவை மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு பாருங்க. அப்படி முடியலனா அடுத்து என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். சரியா, முயற்சி பண்றேன். ஞாபகம் இருக்கு, சொல்லு. ஐயா, நான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். நீங்க துர்காவை அனுப்பி வச்சிட்டீங்க தானே? ஐயா, நீங்க துர்காவை மார்க்கெட்டுக்கு போக சொன்னதும் அவளுக்கு எந்த டவுட்டும் வரலல்ல? அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. காலையிலேயே என்ன சொல்லி அவளை மார்க்கெட்டுக்கு அனுப்பலான்னு நானும் என் வைஃபும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னையா விஷயம்? அகிலா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரவண பெருமாள் மார்க்கெட்டுக்கு வந்துருவான். எதையாவது வாங்கிட்டு வர சொல்லி துர்காவை நாம தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஏதாவது யோசிச்சு நல்ல ஐடியாவை சொல்லு. ஒரு ஐடியா. நானு முருங்கைக்கீரை சூப்பு கேட்டதா சொல்லி அவளை கீரை வாங்கிட்டு வான்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சிரு. ஏங்க, இதெல்லாம் சரியா வருமா? துர்கா கிட்ட காலன் சாமியோட வித்தையே பலிக்க மாட்டேங்குது. இந்த போலீஸ்காரெல்லாம் ஏமாத்துறோம். ஏய், நானே எதை தின்னா பித்தம் தெளியும் இருக்கேன். இத பாரு, வியாக்கரணம் பேசிட்டு இருக்காம அவளை ஏதாவது நாசுக்கா அனுப்ப பாரு. சரி, நீங்க சொன்னபடியே சொல்லி துர்காவை மார்க்கெட்டுக்கு அனுப்புறேன். அத்தை, மாமாவுக்கு வாரத்துக்கு 2 நாள் முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுப்பீங்கல்ல? அதான் மார்க்கெட்டுக்கு போய் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். எனக்கு ஆனோன்னு தேடுவீங்கல்ல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னத்த, முருங்கைக்கீரை தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்கே இவ்ளோ அதிர்ச்சியா பாக்குறீங்க? அது அது ஒண்ணும் இல்ல, லேசா தொண்டை கரகரன்னு இருக்கு. இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீயும் வந்து அதையும் சொன்னியா? அதான். அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கேட்டதுல அகிலாக்கு ஒரே ஆச்சரியம். ஆமா. சரி துர்கா, நீ போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. மார்க்கெட்ல எனக்காக ஒரு ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மார்க்கெட்ல ஆளு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? யார் வெயிட் பண்றா?
ஐயோ அத்தை, கொஞ்சம் லேட்டா போனா கீரை வித்துருது. அதான் கீரைக்காரங்கிட்ட கீரையை எடுத்து வைன்னு சொல்லிருக்கேன். அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் அத்தை, நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. என்னங்க, இது வரைக்கும் இவளுக்கு எதிரா நாம ஏதாவது பிளான் பண்ணா அது நம்ம கிட்டே வந்து லீடு கொடுத்து பேசிட்டு போவா. இன்னைக்கும் அப்படிதான் பேசிட்டு போறா. அங்க நாம நினைக்கிறது இல்லாம வேற ஏதோ நடக்க போகுதுங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நாமளும் விடாம தொடர்ச்சியா கல்லு வீசி எறியறோம். அதுல ஒன்னாவது அவளை அட்டாக் பண்ணணும்னு நம்புறேன். பாப்போம் என்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. என்னங்க, காலன் சாமிக்கு அடங்காதவன் இந்த சரவண பெருமாளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இவ சாதாரண ஆளே கிடையாதுங்க. என்னவோ நடக்க போகுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இத பாரு சரவண பெருமாள், துர்கா எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். இங்க நாங்க போடுற பிளான் எதுவுமே அவளுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்க ஒவ்வொரு காரியத்தையும் பண்றோம். ஆனா அவ நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாம போகாதுங்கிற மாதிரி அத எங்க கிட்டயே வந்து சூசகமா சொல்லிட்டு போவா. என்னைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கா. ஐயா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீங்க எல்லாருமே துர்காவை பார்த்து பயந்து போயிருக்கீங்க. துர்கா யதார்த்தமா கேட்டத நம்ம பிளானோட கனெக்ட் பண்ணி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நீங்க பேசுறீங்க. ஜமீன் அம்மாவுக்கு காலனால முடியாதது என்னால முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாம தான் நீங்க என்னோட சவாலையே ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க துர்காவை நோக்கி எரிஞ்ச கல்லுல நானும் ஒரு கல்லுன்னு நீங்க நினைக்கிறீங்க. துர்காவுடைய தலையை சுக்குநூறா உடைக்க போற கல்லியா நானு? என் மேல முழு நம்பிக்கை வைங்க. துர்கா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டால, நீங்க கவலையை விடுங்க. இன்னையோட துர்கான்னு ஒருத்தியோட தடையமே இல்லாதபடி அவளை ஒழிச்சு காட்டுறேன். எப்படியோ இன்னைக்கு அவ கதையை முடிச்சா சரி. இந்த வேலையை செஞ்சு முடிச்சா 10 கோடி தரேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதை உங்ககிட்ட இருந்து நான் வாங்காம விட மாட்டேன். இனிமேதான் இந்த சரவண பெருமாளுடைய திறமை என்னன்னு பார்க்க போறீங்க. ஐயா ஒரு நிமிஷம். யோ, பொட்டலம் உள்ள தானே இருக்கு? பாக்குறேன் சார். உள்ள இருக்கு சார். சரி சரி. ஐயா, துர்கா மார்க்கெட்டுக்கு வந்துட்டா. நான் அவளை பார்த்துட்டேன். நான் எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு கால் பண்றேன். ஐயா, காரியத்தை முடிச்சா 10 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சும்மாதாயா ஞாபகப்படுத்தினேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த முயற்சியில இவன் உயிராவது மெஞ்சனமேனு நினைக்கிறேன். இவன் என்னடானா 10 கோடி 10 கோடின்னு பெனாத்துறான். ஐயா, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? அது பணத்தை எந்த பினாமி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். சரி சரவண பெருமாள், சொன்னது செய். துர்கா துடிக்க துடிக்க சாகணும். அந்த செய்திய நீ எனக்கு சொல்றப்ப பணம் உன் கைக்கு வந்து சேரும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா, நீங்க சொன்னா செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் தான். நான் வேலையை முடிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கிறேன். சரிங்க ஐயா. ஏங்க, மார்க்கெட்ல வச்சு அவனால துர்காவை என்ன பண்ண முடியும்? என்னவோ பண்ணட்டும், அவ ஒழிஞ்சா சரி. அவன் ஆழம் தெரியாம காலை வைக்கிறான்னு நினைக்கிறேன். பொழைச்சு வருவானா? பொழைச்சு வரான் இல்ல வராம செத்து போறான், அத பத்தி நமக்கு என்ன? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லணும்? வேற எப்படி சொல்லணும்?
எல்லாத்தையுமே ஒரு கால்குலேஷனோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரவண பெருமாளால துர்காவை ஒழிச்சு கட்ட முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கும் தான் இருக்கு. ஆனா அவன் கிட்ட காரியத்தை முடிச்சாதான் பணம் தருவேன்னு சொல்லிட்டேன். அதனால இப்ப எனக்கு பைசா செலவு கிடையாது. ஒருவேளை அவன் துர்கா கதைய முடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கு 10 என்ன 15 கோடி கூட கொடுப்பேன். பணம் ஒரு மேட்ரே இல்ல, எனக்கு லாபம் தான். ஆனா ஒருவேளை துர்கா சரவண பெருமாள் கதைய முடிச்சிட்டா அதுவும் எனக்கு லாபம் தான். என்ன சொல்றீங்க? புரியலையே. புரியல? அது நான் பண்ண எல்லா தப்புக்கும் சாட்சியா சரவண பெருமாள் இருக்கான். நம்மளோட ரகசியம் எல்லாம் போலீஸ்காரனுக்கு தெரியறது அது பாம்புக்கு பால் வார்க்கறதுக்கு சமானம். அவன் எப்ப வேணாலும் நமக்கு எதிரா மாறலாம். துர்கா சரவண பெருமாள் கதையை முடிச்சிட்டா அதுவும் நமக்கு நல்லதுதான். அதனால நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. சார் அங்க போயிட்டு இருக்க பாருங்க. போங்க, வாயா. போங்க. சார் அங்க நிக்கிறது துர்கா தானே? வாயா. சார் 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 இது மார்க்கெட் ஏரியா சார். எனக்கு என்னவோ தப்பா தோணுது. ரிஸ்க் சார், வேணாம் சார். யோ வாயை மூடிட்டு வாயா. சும்மா இல்ல 10 கோடி ரூபாய் எமையா கொடுப்பான்? சார் ஜமீன் ஏதோ சதி பண்றாருன்னு தோணுது சார். என்னையா வளர்ற? அந்த பொண்ணை கொல்ல 10 கோடி யாராவது கொடுப்பாங்களா சார்? ரவுடி கும்பல்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாலே அவங்க வேலையை முடிச்சிருவாங்க சார். இது நம்புற மாதிரி இல்லை சார், அதனால தான் சொல்றேன். யோ சும்மா குழப்பாதையா, நான் தெளிவாக தான் இருக்கேன். இந்த பார், சொன்னதை மட்டும் செய். பொட்டலத்தை எடுத்துட்டு வந்தல? பாக்கெட்ல இருக்கு சார், எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க அதை காட்டு. சரி சரி, உள்ள வை உள்ள வை. இந்த பார், இப்ப நான் அந்த துர்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ அவளோட பையில இந்த கஞ்சா பொட்டலத்தை போட்டுடு. அவ கஞ்சா விற்கிறான்னு இந்த மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடியே நிக்க வச்சு கதை கட்ட போறேன். நான் சொல்றப்ப நீதான் இத துர்காவுடைய காய்கறி பையில போடணும். இந்த பார், கோர்ட்ல ஜட்ஜி கேட்டா கூட அந்த துர்கா கஞ்சா கடத்தினான்னு நீதான் சாட்சி சொல்லணும். சரி சார். புரியுதா? சார் திரும்பவும் சொல்றேன் சார், என் மனசுக்கு என்னவோ தப்பா தோணுது சார். யோ சும்மா கடுப்பேத்தாதியா. போயா, சொல்றது மட்டும் செய். வாயா.
யோ இந்த போறா பாரியா. அவ என்ன இத மார்க்கெட் நினைச்சாளா இல்ல கிரவுண்ட் நினைச்சாளா? சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. ஆமா சார். பாயா அதோ போறா பாரியா. பாயா சார் நம்ம அவ பின்னாடி போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ நமக்கு தண்ணி கட்டுறான்னு நினைக்கிறேன். யோ நாம அவளை ஃபாலோ பண்றது அவளுக்கு எப்படியா தெரியும்? சரி சார். பாயா முதல்ல. யோ அதோ நிக்கிறா பாரியா. உன் பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து ரெடியா வச்சுக்க. இதோ வரண்டி. என்ன ஒரு தைரியம் இருந்தா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒய்ஃப் மேலே கை வைப்ப. மேடம் சாரி மேடம். அது வந்து என்னையா உன் பொண்டாட்டிய தொடுற மாதிரி என் தோள் மேல கை வைக்கிற? இல்ல மேடம், வேற ஒரு பொண்ணுன்னு நினைச்சு. வேற ஒரு பொண்ணா இருந்தா தோள் மேல கை வைப்பியா நீ? உன்னெல்லாம் யூனிஃபார்மை கழட்டிட்டு ஓட விடணும். உன் பேர் என்ன? சரவண பெருமாளா? இரு என் புருஷங்கிட்ட சொல்லி ரையான ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்றேன். உன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றேன். மேடம் மேடம் சாரி மேடம். யோ என்னையா ரொம்ப சந்தோஷப்படுறியோ? போயா போயா, எங்க இருக்கான்னு பாரியா. போயா. எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டார் போலயே. ச்சே, துர்கா பொம்பளை கையால் அடி வாங்க வச்சுட்டாலே. அவ மட்டும் என் கையில சிக்கட்டும், வச்சிக்கிறேன். எங்கேயா போனா அவ? சார் அது துர்கா இல்ல போல சார். யோ நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, என் கண்ணுக்கு நேரா தானே கிராஸ் பண்ணி போனா. அவ அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, ஆனா எங்கன்னு தான் தெரியல. சே, அவ எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சார் என்னையா அங்க பாருங்க சார். யோ நாம மார்க்கெட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தா இங்க இவ ஜீப் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. உன்னை தாண்டி தேடிக்கிட்டு இருந்தேன், நீயே வசமா சிக்கிட்ட. என்ன சார், யாரையோ மார்க்கெட் ஃபுல்லா தேடுறீங்க போல? இல்ல அங்க இங்கன்னு தேடி ஒரு லேடி கிட்ட அடி வாங்குனீங்க போல? சமத்தியான அடியோ? ஒருவேளை நானும் நினைச்சு அந்த லேடிய தொட போய் அந்த லேடி கையால அடி வாங்குனீங்களோ? என்னதானே தேடி அலைஞ்சிங்க? அது எப்படி உனக்கு தெரியும்? பாக்க என்ன மாதிரி இருக்க ஒரு லேடிய தேடி போனீங்க. அது நான் இல்லைன்னு தெரியவும் மறுபடியும் தேட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பதான் நீங்க என்ன தேடுறீங்கன்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம்,
என்னால அடி வாங்கிட்டீங்களே. நானே உங்க முன்னாடி வந்து நிக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள உங்களை ஆளை காணோம். சரி, எங்க சுத்தினாலும் ஜீப்பு கிட்ட வந்துதானே ஆகணும். உங்களுக்காக நான் இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல ஜீப்ல இருந்து கீழே இறங்கு. இறங்கம்மா கீழே. என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான். ஆனா நீ முன்ன மாதிரி இல்லையே. ஆளும் பேச்சும் ஒரு தினுசா இருக்கு. நீ ரொம்ப தான் மாறிட்ட. இப்பெல்லாம் ரொம்ப அலப்பற குடுக்கறியாமே. என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உங்களை கேட்டா திருப்பி என்ன விஷயம்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? தேடி வந்தவன் தானே விஷயத்த சொல்லணும். என்ன அவன் இவனு மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு அவ்வளவு திமிரா? இந்த திமிரெல்லாம் ஜமீன் வீட்டுல வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட என்ன ஆகும்னு தெரியும்ல. இந்த பார், நேரடியாவே கேக்குறேன். நீ காணாம போய் திரும்பி வந்த பின்னாடி பழைய துர்கா மாதிரியே இல்லையாமே. ஒரு மார்க்கமா இருக்கிறதா சொல்றாங்க. திருடனை புடிச்சியாமா, கோயில்ல அருள்வாக்கு வேற சொன்னியாமா. ஜமீன்ல நடக்கிற எல்லா குழப்பத்துக்கு பின்னாடியும் நீதான் இருக்கியாமா. என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? அது எப்படி மறப்ப? ஒவ்வொரு சம்பவமும் மறக்கிற மாதிரியா இருக்கு. ஞாபகம் இருக்க போய் தான் உங்களை தேடி வந்த. நீ என்ன தேடி வந்தியா? ஆமா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? பெரியய்யாவுக்கு முருங்கைக்கீரை சூப்பு பிடிக்கும். அதுக்கு கீரை வாங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஒருவேளை சோத்துக்கு வக்கில்லாத உனக்கு ஜமீன் விட்டு சீரக சம்பா சோறு கிடைக்குதுல்ல, அப்ப தெனாவட்டாதான் பேசுவேன். காலம் அப்படியே போயிருமா என்ன? கள்ள சாராயத்தை காய்ச்சி அதை வித்து காசு பார்த்த தலைமுறையெல்லாம் போலீஸ்ல சேர்ந்து பெரிய பதவிக்கு வரப்ப நாளா ஜமீன் வீட்டு மருமகளா ஆக கூடாதா என்ன? ரொம்பதான் பேச்சு எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. பேச்சு மட்டும் இல்ல, வீச்சும் தான். ஒரு மார்க்கமாவே பேசுறா. ரொம்ப திமிராவும் இருக்கா. இவள ஒரு வழி பண்ணி தான் ஆளை காலி பண்ணணும் போல இருக்கு. ஏன்டா இவங்கிட்ட வாயை கொடுத்தோன்னு இவன் நினைக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன என்ன நடக்காது? இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா இன்னைக்கு முருங்கைக்கீரை வாங்குறது நடக்காதுன்னு சொன்னேன். நீ கீரை வாங்க வந்ததா சொல்ற. ஆனா எங்களுக்கு நீ போதை பொருள் கடத்துறதா தகவல் வந்திருக்கு. உன் காய்கறி பைய எடு. நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்களா? தெரிஞ்சுதான் பேசுறேன். இல்ல, உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்டீங்கல்ல. இப்ப நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ. காய்கறி பைய எடு. தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே. உங்க வண்டி மேல தானே வச்சிருக்கேன். யோ சார், அந்த பைய எடுத்து செக் பண்ணியா? இந்த பாக்குறேன் சார். சார், கஞ்சா இருக்கு சார். ஏய், என்னது இது?
என்ன கேட்டா அது என்னன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஏய் என்ன சொல்ற? நீங்க தானே கஞ்சா கடத்துறதா தகவல் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்போ அது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னேன். ஆமா அது கஞ்சா தானே? ஐயோ சார், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். மாட்டினா எல்லாரும் இப்படி தானே சொல்லுவாங்க. சார் இல்ல சார், அதுக்குள்ள போதைப் பொருள் தான் இருக்குன்னு முடிவே பண்ணிட்டீங்க போல. அத பார்த்தாலே தெரியுதுல, போதை பொருளை நீ வித்திருக்க. உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் சரியா வரும். ஐயோ சார், அது என்னன்னு எனக்கு தெரியாது சார். கான்ஸ்டபிள் சார், நான் சார் கூட பேசிட்டு இருக்கிறப்போ என் கூடைக்குள்ள போதைப் பொருளை போட்டுட்டீங்களா? யோ ஜீப்ல ஏத்தியா? சரிங்க சார். சார் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். இப்ப மட்டும் சாரா? இந்தம்மா சார் வண்டியில ஏறுமா. சார் சார் இந்த பாரு, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. யோ ஜீப்ல ஏத்தியா? மா வாமா போ. சார் சொல்றது வந்து வண்டியில கேளுங்க ஏறுவா. சார். சார் வா வா, ஏதோ அதான் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். எனக்கு வண்டியில எதுவும் ஏறு. தெரியாது சார். சொல்ல கேளுங்க சார். உள்ள போ உள்ள போ. ஏறு. சார் நான் தான் சொல்றேன்ல சார். பேசாம உட்காருமா. கூட்டிட்டு வாயா. வாமா உள்ள. சார் உள்ள போ. சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். யோ இவன் மேல எஃப்ஐஆர் போடணும். அந்த கஞ்சா பொட்டலத்தை எடுத்து வை. சார் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன பண்ணாங்க? இது எப்படி என் பையில வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். வீணா என் மேல பழி போடாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இரு. ஆமா ஆமா, வச்ச உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏய் ம்? என்ன சொல்ற? உங்களை தான் சொன்னேன். சரி, இந்த சரக்கெல்லாம் உனக்கு யார் சப்ளை பண்றா? ஏய் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஆ, ஆ. சார் இந்த பொண்ணு என்ன சார் பண்ணுது? ஏய் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் கேட்கறது உன் காதுல வேலை? இப்படி பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? சார் இங்கதான் எங்கேயோ டிக்கு டிக்குன்னு சத்தம் வருது. உங்களுக்கு கேட்கலையா? சத்தமா? அப்படி எந்த சத்தமும் கேட்கலையே. நல்லா கேட்டு பாருங்க. ஆமா சார், சத்தம் டிக்கு டிக்குன்னு எனக்கும் கேக்குது சார். ஆ, ஆ. ஆமா சார், எனக்கும் சத்தம் கேக்குது. யோ என்னையா சொல்றீங்க? யோ ஆமாயா, ஏதோ டிக்கு டிக்குன்னு சத்தம் வருதியா? எங்க இருந்து வருது? சார் எனக்கு என்னமோ இது சாதாரண சத்தம் மாதிரி தெரியல. அப்போ அது என்ன சத்தம்? எனக்கு என்னமோ இது டைம் பாம் சத்தம் மாதிரி இருக்கு. ஐயோ என்னது டைம் பாமா? ஏய் என்ன விளையாடுறியா? இந்த பார், உன் மேல கேஸ போட போறேன்ன உடனே எங்களே பயமுறுத்துறியா? சார் விடிச்சா நீங்களும் தான் போக போறீங்க. எஃப்ஐஆர் என்ன மேல போய் போட்டுக்கலாம், எனக்கு என்ன? சார் இது விளையாட்டா எடுத்துக்கிட்டா விளையாடுமே சார். எனக்கு பொண்டாட்டி புள்ளையெல்லாம் இருக்கு சார். வெளியே போயிடலாம் சார். சார் என்ன இத பாருங்க.
கஞ்சா பொட்டலோன்னு சொன்னீங்கல்ல, இதுல இருந்து தான் சத்தம் வருது. ஐயோ சார், இதுல தான் டைம் பாம்பு இருக்கு போல. ஏய் என்ன விளையாடுறியா? இது உன் பையில இருந்து எடுத்த கஞ்சா பொட்டலம். பைக்குள்ள வச்சது நீங்க தானே? என்னதான் வச்சு தொலைஞ்சீங்களோ? சொன்னா கேளுங்க சார், இதுல இருந்து தான் சத்தம் வருது. சார், அதுல இருந்து தான் சார் சத்தம் கேக்குது. யோ, அதுல கஞ்சாவை தானே வச்ச? ஆமா சார், ஆமா சார். நீங்க கொடுத்தீங்கல்ல, அதுதான் சார் வச்சேன். அப்புறம் எப்படியா அதுல இருந்து சத்தம் வருது? எனக்கும் தெரியல சார். ஹலோ, பாம் ஸ்குவாடா? சார், பாம் ஸ்குவாட்ல பேசிட்டேன் சார். முதல்ல எல்லாரையும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போக சொல்றாங்க சார். பாம் ரெஸ்கியூ டீம் இங்க வரதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா சார்? அதுக்குள்ள வெடிச்சாலும் வெடிச்சலான்னு பயமுறுத்துறாங்க சார். வாங்க சார், போயிடலாம். ஆமா சார், சத்தம் வேற அதிகமா கேக்குது. சொன்னா கேளுங்க, வெளியில போயிடுங்க. சார் சார், நான் வெளியே போறேன் சார். வெளியில போங்க சார், வெடிச்சு செதறிட போகுது. ஏய், பாம்பு! ஏய், ஓடுங்க ஓடுங்க, போ போ. வாங்க 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 வாங்க, வந்துருங்க வந்துருங்க, வாங்க எல்லாரும் ஓடி வாங்க. சார் வாங்க சார், வந்துருங்க சார், வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். யோ, என்னையா அவ இன்னும் உள்ளே இருக்கா? தெரியலையே சார். சார், அந்த பொண்ணுக்கு பயனா என்னன்னு தெரியல சார். எவ்வளவு அசால்ட்டா நடந்து வருது பாருங்களேன் சார். முதல்ல அது பாமானே சந்தேகமா இருக்கு சார். அது பாம் தான். ஒன்னு ரெண்டு மூணு.
ஐயோ ஐயோ சொன்னேனே கேட்டிங்களா? நம்பாம உள்ளே இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் ஊஹூதான். அத போய் கஞ்சா பொட்டலோன்னு சொன்னீங்க. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்திருக்கீங்க, இருந்தும் என்ன பிரயோஜனம்? திக் திக்குன்னு சத்தம் வந்துச்சு, நானே பாம்புன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியலையே. சார், மார்க்கெட்லயே வேண்டான்னு சொன்ன கேட்டீங்களா? இந்த பொண்ணு நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டா பாருங்க. இவ எப்படி இங்க? சரவண பெருமாள், ஒரு நிமிஷம் வாங்க. அன்னைக்கு கேட்டதுக்கு எந்த துர்கான்னு கேட்டுட்டு இன்னைக்கு இவ்ளோ பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. என்ன சரவண பெருமாள், நான் சொன்ன கதையை கேட்டு துர்காவால ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டீங்களா? துர்காவால எனக்கு என்ன ஆபத்து வந்துரும்? கஞ்சா கடத்துறதா எனக்கு தகவல் வந்தது. மார்க்கெட்டுக்கு போனேன், இவ இருந்தா. சந்தேகம் வந்து இவ காய்கறி பைய செக் பண்ண, அதுல கஞ்சா பொட்டல இருந்தது. அதான் கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சொன்ன கதையில எல்லாத்துக்கும் பின்னாடி ஆதாரமா இருந்தது துர்கான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க பாத்தீங்க, ஆனா அவ ஸ்டேஷனே இல்லாம பண்ணிட்டா. மேடம், இப்பதான் தெரியுது அவ போதை பொருள் கடத்தல, பாம் வச்சு சமூக விரோத செயல்ல இறங்கியிருக்கா. அதுவும் எல்லாரும் கூடுற இடத்துல மார்க்கெட் பிளேஸ்ல. அவளை மட்டும் நான் கைது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அங்க எத்தனை உயிர் பலியா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. ஒரு நிமிஷம். துர்கா, எங்க வா. என்ன மேடம், என் பையில போதை பொருள் இருந்துச்சு, இப்ப பார்த்தா அது போதை பொருள் இல்ல, பாம்பு இருந்துச்சு. அத நான் தான் வச்சிருந்தேன். என்ன புடிச்சிட்டு வந்து விசாரிச்சப்ப அது வெடிச்சிருச்சு. அப்படிதானே உங்ககிட்ட சொல்லிருப்பாரு? ஆமா. ஏய், இப்ப எதுக்காக நீ சிரிக்கிற? மேடம், நீங்க சொல்றபடி பொட்டலத்தை வச்சிருந்தவங்கள தானே கைது பண்ணணும். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க.
சரவண பெருமாள் இதெல்லாம்? யோ என்னையா பண்ணி வச்சிருக்க? அந்த ஆள் வெறும் அம்புதான். அதை ஏவி விட்டது யாருன்னு எனக்கு தெரியாதா? துர்கா, இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கே தெரியல மேடம். யாரோ மார்க்கெட்ல இருந்தவங்க இந்த வீடியோவை ஏதோ குரூப்ல அனுப்பியிருக்காங்க. நானே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த போலீஸ தான் அரெஸ்ட் பண்ணணும். மேடம், இது ஏதோ சீட்டிங் போல இருக்கு. அம்மா, உன்கிட்டதான் போனே இல்லையே. இது யாருது? நந்தினி மேடம் கரெக்டா பிடிச்சிட்டாங்க. துர்கா சிக்கிட்டா. உன்கிட்ட தான் கேக்குறேன், இந்த போன் எப்படி உன்கிட்ட வந்தது? மேடம், சின்னையா தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு போனே பிடிக்காது. ஆனா சின்னையாதான் வீட்டை விட்டு வெளியே போறப்போ கட்டாயம் போன் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாரு. நான் காணாம போய் திரும்ப வந்ததுல இருந்து இந்த போன் இல்லாம வெளியில போக கூடாதுன்னு சின்னையா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. வெளியே நான் தனியா வரத நினைச்சு சின்னையாவுக்கு பயம். ஓ, உன்னை நினைச்சு சின்னையாக்கு பயம். வெளியே நீ தனியா வரதால அவரு பயப்படுறாரு இல்ல? நம்பிட்டேன். ஒருவேளை தெலுங்குக்காரியா பேசுறது துர்காவா இருக்குமோ? துர்கா போன்ல இருந்து கால் பண்ணா நம்பர் தான் வருது. இவ தெலுங்குக்காரியா இருந்தா பிரைவேட் நம்பர்ல வரணும். அப்போ இவ தெலுங்குக்காரி இல்லையா? துர்கா மறுபடியும் மேடத்தை பீஸ் பீஸா ஆக்கிட்டா. சரி துர்கா, நீ அங்க போயிரு. சரிங்க மேடம். அப்புறம் மேடம், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே. சாருக்கு தான் தெரியல. என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஆ. துர்கா இப்ப என்ன சொல்லிட்டு போறா தெரியுதா? இது வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நாசூக்கா சொல்லிட்டு போறா. கிட்டத்தட்ட உனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறா. உனக்கு தான் அவளோட பாஷை புரியல. அதுதான் ப்ராப்ளம். நீ வச்ச கஞ்சா கவர்ல பாம்பு எப்படி வந்திருக்கும்? அவ தான் வச்சான்னு திருப்ப பார்த்த. அதையும் நீ தான் வச்சேன்னு வீடியோவையும் காட்டிட்டா. அன்னைக்கு நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், உனக்கு சீரியஸ்னஸே புரியல. இப்போ கண் கூட பார்த்துட்டல்ல. அப்புறம் நான் இங்க எப்படி வந்தேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். நீ சொல்லிதான் வந்த. நானா? ஆமா. உன் செல்போன் எடுத்து மெசேஜ பாரு. மேடம், இதை நான் அனுப்பவே இல்லை. எனக்கு தெரியும் சரவண பெருமாள். நீ எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ண போற? என்னை இங்க வர வைக்க உன் நம்பர்ல இருந்து துர்கா தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஸ்டேஷன் இருந்த இடமே அடையாளம் தெரியாம ஆயிடுச்சு. துர்கா பழைய துர்கா இல்ல, புது அவதாரம் எடுத்து வந்திருக்கா. மனசுல ஆறாத ஒரு காயத்தை வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா மாறி நிக்கிறா. அந்த காயம் அவ அக்கா மாமா சாவா கூட இருக்கலாம். இதெல்லாம் துர்கா தான் பண்ணான்னு கேஸ் வேணா ஃபைல் பண்ணலாம். ஆனா ஆதாரத்துக்கு எங்க போவ நீ? இப்பவும் சொல்றேன், உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. சில திருட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற இல்ல, நீ மறைக்க நினைக்கிற எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா
நீ உயிர் பொழைக்கலாம் இல்ல நீயா ஓடி வந்து என்ன காப்பாத்துன்னு சொன்னாலும் காலம் அதுக்கு இடம் கொடுக்காமலே போயிரும். ஸ்டேஷனை வேணும்னா ரீபில்ட் பண்ணலாம். ஆனா உன் உயிர் போனா திரும்ப வராது. சரி, இப்போ உனக்கு 1000 வேலை இருக்கும், அதை பாரு. யோசிச்சு நல்ல பதில சொல்லு. அப்புறம் துர்கா இங்க இருக்கிறது நல்லதில்ல, அவளை அனுப்பிடுறேன். துர்கா, மேடம், என்னை பத்தி சார் கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். போற வழியில உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ மேடம், இன்னும் நான் பாதி பொருளை வாங்கவே இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன். சரி, நான் வரேன். வண்டி எடுங்க. என்ன சார், என்னென்னமோ நினைச்சு நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. அத பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? மேடம் சொல்லிருப்பாங்களே. இப்போ என்ன பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண பொம்பளை. இப்பவும் தப்பு கணக்கு போடுறீங்களே. என்ன? இல்ல, நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு கணக்கா இருக்கேன்னு சொன்னேன். சரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலே போயிடும். உச்சி காளி கோவில் திருவிழா வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு, அதுல பாத்துக்கலாம். என்ன சம்பவம்? காளி கோவில் திருவிழாவுக்கு வேஷம் கட்டுறேன், உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். உங்ககிட்ட நந்தினி மேடம் ஏதோ எதிர்பார்க்கறாங்கல்ல, உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே. நீங்களே சொல்ல மறுத்தாலும் அதுக்கான விடைய அந்த ஆத்தா காட்டி கொடுத்துருவா. ஏன்னா கனக துர்கா காவல் தெய்வம், அவளை மீறி எதுவும் நடக்காது. அப்ப நான் கிளம்புறேன். இனிமே இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா என்ன சீண்டாதீங்க. ஸ்டேஷன் எப்படி இருந்த இடம் தெரியாம போச்சோ அது போல. ஏய், அது போலனா? இந்த ஸ்டேஷன் இருந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், என்ன மிரட்டுறியா? காளி கோவில் திருவிழால வேஷம் கட்டுறியா? அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள். அதேதான் நானும் சொல்றேன். என்ன சொல்ற? நீங்க திருவிழாவுக்கு வரணும். நானும் முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றேன். காளி கோவில் பூஜையில வச்சு பாப்போம். அந்த காளியோட ஆட்டம் சும்மா அதிரும். அப்புறம் இதெல்லாம் பெரியய்யாவுக்கு தெரிஞ்சிட வேண்டாம். அப்புறம் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. மறக்காம காளி கோவில் திருவிழாவுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களை சந்திக்க முடியுமோ முடியாதோ யாரு கண்டா. அதையே தான் நானும் நினைச்சேன். சரி, நான் வரேன். சார், இப்போ வரைக்கும் ஃபயர் சர்வீஸும் வரல, பாம் ரெஸ்கியூ டீமும் வரல. டிபார்ட்மெண்ட்ல இருந்து விசாரணைக்கு வர சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார். சார், மறுபடியும் சொல்கிறேன், அந்த பொண்ணு விஷயத்தில் தலையிடாதீங்க சார்.
தலையிட வேண்டாமா? உச்சிக்காளி கோவில் திருவிழா வரட்டும், அவளா நானும் பாத்துறேன். யமன் உச்சத்துல இருந்தா எந்த கிரகமும் வேலை செய்யாது. மேடம், சரவண பெருமாள் ஸ்டேஷனுக்கு போனா கோவில் சிலை காணாம போன கேஸ்ல க்ளூ கிடைக்கும்னு சொன்னீங்க. அப்படி ஏதாவது கிடைச்சதா மேடம்? மேடம், நம்ம வந்த நேரம் சரவண பெருமாள் ஸ்டேஷனே இல்லாம போச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல மேடம், ஒரே யோசனையா இருந்தீங்க, அதான் கேட்டேன். ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தெலுங்குக்காரி ஃபோன் பண்ணியிருந்தா. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தெலுங்காரினா யாரு? இந்த அப்பப்போ ஃபோன் பண்ணி நடக்க போறத முன்னாடியே சொல்லுவாங்களே, அவங்களா? ஆமா, அவளே தான். கடைசியா ஃபோன் பண்ணப்ப என்ன மேடம் சொன்னாங்க? ఏంటి మేడం సెల திருட்டு கேஸ் கிணத்துல போட்ட கல்லு கணக்கா அப்படியே இருக்கா? அதுல அடுத்து யார விசாரிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டே இருக்கீங்களா? ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுற. முதல்ல இப்படி அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்றத நிறுத்து. ஏதாவது சொல்றதா இருந்தா முழுசா சொல்லு, இல்லனா போனே பண்ணாத. இனிமே போன் போட்ட ఏం చేస్తున్నారు మేడం? என்ன ட்ரேஸ் பண்ணி புடிச்சு ஜெயில போட்டுருவீங்களா? அது முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தானே இப்படி சவடாலா பேசிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் உன்னை. அச்சோ, ஏன் மேடம் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவ, என்கிட்ட போய் போலீஸ் வெறுப்ப காட்டுறீங்களே. உங்க கோபம் எனக்கு புரியுது. நீங்க பாக்குற கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. அப்போ கோபம் வராம என்ன செய்யும்? நீ ரொம்ப தெனாவட்டா ஏதேதோ பேசிட்டு இருக்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன மேடம் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? சரி, இப்போ ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், கேளுங்க. உங்க கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர போகுது. எப்படி சொல்ற? இப்போ உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது துர்கா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அந்த மெசேஜ பார்த்த உடனே நீங்க இம்மீடியட்டா கிளம்பி ஒரு இடத்துக்கு போவீங்க. அங்க போனதும் பெருசா ஒண்ணு நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சாக போறாங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு டீசர் மாதிரி நீங்க சரவண பெருமாள் அவ படுற அவஸ்தைய அக்கட கசகசாலு. அப்போ உங்களுக்கே புரியும். சரவண பெருமாளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காது. நீங்க இல்ல மேடம், யாரு நினைச்சாலும் சரவண பெருமாளை காப்பாத்த முடியாது. இது வரைக்கும் நான் முன்கூட்டியே எச்சரிச்ச சில விஷயங்களை உங்களால தடுக்க முடிஞ்சதா? இல்லல. அதே மாதிரிதான் அந்த சரவண பெருமாள் சாவணும். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இந்த முறை அப்படி நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் நினைச்சதுதான் நடக்கும். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரி போங்க, நீங்க போய் சரவண பெருமாளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க போலீஸ் புத்திய வச்சு முடிஞ்சா சரவண பெருமாளை கொல்றத தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் முக்கியமா இது கொலை இல்ல, வதம். ஹலோ ஹலோ, என்ன சொன்ன? ஹலோ. மேடம், அந்த தெலுங்கு பொண்ணு சொன்ன மாதிரியே செல்போன்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அது துர்கா சம்பந்தப்பட்டதாவும் இருந்துச்சு. நம்ம போன இடத்துல நடந்த விஷயமும் அப்படிதான் இருந்துச்சு மேடம். ஆமா, அந்த தெலுங்குக்காரி சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஆனா சரவண பெருமாள் போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்புனது துர்கா. துர்கா என்ன செய்ய போறாங்கிறது தெலுங்குக்காரிக்கு எப்படி முன்னாலேயே தெரியும்?
ஒருவேளை அந்த தெலுங்குக்காரியும் துர்காவும் 2 பேரும் ஒன்னாங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஆனா துர்காவுக்கு தெலுங்கு தெரியாது. அத அவ பிறந்த கிராமத்துல விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். மேடம், எனக்கு ஒரு டவுட். எதுக்காக அந்த தெலுங்கு பொண்ணு உங்ககிட்ட சவால் விடுற மாதிரி பேசணும்? அதான் எனக்கும் புரியல. அவளுக்கும் சரவண பெருமாள் மர்டருக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா ஒண்ணு, அவ சொன்ன மாதிரியே துர்கா சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் சரவண பெருமாளை நம்ம பார்த்தோம். அப்படின்னா சரவண பெருமாள் மர்டருக்கும் துர்காவுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? அப்படின்னா தெலுங்குக்காரி ஏன் சேலஞ்ச் பண்ணணும்? மேடம், இது எல்லாமே சரவண பெருமாள் துர்காவை அரெஸ்ட் பண்ணதால வந்த வேண. துர்கா மார்க்கெட் வந்தது தெரிஞ்சுதான் சரவண பெருமாள் அங்க வந்திருக்கணும். ஆனா துர்கா மார்க்கெட் வரது சரவண பெருமாளுக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சு வந்திருக்கான்னா அவளை அரெஸ்ட் பண்ற பிளான் ஆல்ரெடி சரவண பெருமாளுக்கு இருந்திருக்கு. அப்போ துர்கா கைது யதார்த்தமா நடக்கல. துர்காவுக்கும் சரவண பெருமாளுக்கும் அப்படி என்ன பகை? அவங்க 2 பேத்துக்கும் இடையில வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாரு? அந்த எக்ஸ்பர்சன் யாரு? ஒரே குழப்பமா இருக்கு மேடம். ஒரு குழப்பமும் இல்ல. ஒவ்வொரு முறையும் நம்ம கோவில் கேஸ விசாரிச்சப்பவும் சரி, அது சம்பந்தப்பட்டவங்கள விசாரிக்கிறப்பவும் சரி, கடைசியில இந்த கேஸ் அந்த எக்ஸ்பர்சன் கிட்ட தான் போய் நிக்குது. நீங்க சொல்றது சரிதான் மேடம். ஆனா இந்த முறை அந்த தெலுங்கு பொண்ணு சொன்னது நடக்கலையே மேடம். புரியல. இல்ல மேடம், ஒவ்வொரு முறையும் அந்த தெலுங்கு பொண்ணு சொல்ற எல்லாம் நடக்குது. ஆனா நீங்க போற இடத்துல உங்களுக்கு க்ளூ கிடைக்கும்னு சொன்னது மட்டும் நடக்கலையே. அது ஏன் மேடம்? இல்ல, அவ க்ளூ கொடுத்திருக்கா. சரவண பெருமாள் செத்து போயிருவான்னு அவளே ஓப்பனா சொல்லிட்டா. ஆனா அவனுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. சரவண பெருமாள் சாவ தடுத்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சால்வ் ஆகும்னு நமக்கு அவ சொல்லாம சொல்லிருக்கா. அதுதான் அவ நமக்கு கொடுத்திருக்கிற க்ளூ. அவ பெரிய ஆளுதான் மேடம். அப்படின்னா சரவண பெருமாளை பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிருமே மேடம். இல்ல, சரவண பெருமாள் வாய் திறக்க மாட்டான். தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவா இருக்கான். அந்த அளவுக்கு அவன் வைராகியமா இருக்கான்னா நடந்தது சாதாரணமான கிரைமா இருக்காது. அவனுக்கு துர்கா உயிர் பயத்தை காட்டின பிறகும் கூட நம்ம கிட்ட அவ அதை பத்தி வாய் திறக்கலன்னா நடந்த சம்பவம் ஏதோ பெரிய சம்பவமா இருக்கணும். அப்ப இதுக்கு என்னதான் முடியும் மேடம்? ஒண்ணு, சரவண பெருமாளை காப்பாத்தி அவனை அன்அபிஷியலா வேற மாதிரி விசாரிச்சு உண்மைய கறக்கணும். ஆனா இப்போ அது முடியாது. அதுக்கு பதிலா அவனை கொல்ல வரவங்கள புடிச்சிட்டா எல்லாத்துக்கும் விட கிடைச்சிரும். ஆனா அதுக்கு சரவண பெருமாளை கொல்ற இடம் நேரம்னு எல்லாமே நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அடுத்த டாஸ்க். அத எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஒருவேளை அதுவும் க்ளூவா கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ரொம்ப பக்கத்துல தான் சரவண பெருமாளுக்கு நாள் குறிச்சிருக்காங்கன்னு தெரியுது. நமக்கு தெரிஞ்சே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்க போகுது. அதை எப்படியாவது தடுத்தாகணும். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. சரவண பெருமாளை கொல்ல வர்றது கொலைகாரனா இருந்தாலும் சரி, இல்ல கொலைகாரியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். இந்த வாய்ப்பை விட்டா சரவண பெருமாளை காப்பாத்தவே முடியாது. அப்புறம் கோவில் கேஸும் அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. இந்த முறை அந்த மர்ம நபரை புடிச்சே ஆகணும். வண்டி எடுங்க. சரிங்க மேடம். என்னங்க, இன்னும் அந்த சரவண பெருமாள் போன் பண்ணலையே? தெரியலையே. காலன் சாமி, ஸ்பீக்கர்ல போடுங்க.
ஹலோ சாமி. ஆவடை, ஆ, இது வரைக்கும் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்னாடி யாரு இருக்காங்கங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு சாமி? துர்கா தானே? 100% துர்கான்னு சொல்ல முடியாது, ஆனா அவ இல்லன்னு ஒதுக்கிட முடியாது. சாமி, ஏற்கனவே நான் குழப்பத்துல இருக்கேன். இப்ப போன் பண்ணி நீங்களும் குழப்புறீங்களே. உன்னை குழப்பணுங்கிறதுக்காக இப்ப நான் போன் பண்ணல. ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் நான் போன் பண்ணேன். நானு எவ்வளவு குழப்பத்துல இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு உண்மை என்னன்னு என் தாய் காளி எனக்கு உணர்த்திட்டா. பிரச்சனைக்கான ஆணி வேற நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத பிடுங்கி எரிஞ்சிட்டா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட துர்காவோட ஆட்டம் செல்லுபடி ஆகாது. சாமி, நேரடியா இல்லாம எல்லாத்தையும் ஊடகமாவே சொல்றீங்களே. உண்மை என்னன்னு உடைச்சு சொல்லுங்க, இல்லன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அவடை, இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சீக்கிரமே நான் உனக்கு நல்ல தகவல் சொல்றேன். ஆனா அவடை, உறுதியா நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்மள ஆட்டி படிச்ச துர்கா காத்தோட காத்தா கரைஞ்சு போக போறா. எல்லாத்தையும் சுபமா முடிச்சிட்டு நானே உனக்கு போன் பண்றேன். போன வைக்கிறேன். என்னங்க இத பாருங்க, நாம அவரை தூண்டி விடலனாலும் துர்காவை அழிக்கணும்னு காலன் சாமி விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள், இன்னைக்கு அவர் சொன்னதை வச்சு பார்த்தா துர்காவை அவர் அழிச்சிருவாருன்னு ஒரு புது நம்பிக்கையே வந்திருக்குங்க. ஆனா இந்த சரவண பெருமாளை நினைச்சாதான் சரியா வருமானு தெரியல. பாருங்க, இன்னும் அந்த ஆள் கிட்ட இருந்து போன் வரல. மார்க்கெட்ல யாருக்கு என்ன நடந்துச்சோ தெரியல. ஓ, தோற பெரியா, முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. ஆனா என்ன, சூப்பு நல்லா சூடா இருக்கு. பெரியா, சில விஷயங்களை நாம சூட்டோட சூடா முடிச்சிடணும். ஐயோ, இப்பெல்லாம் அடிக்கடி டங்கு ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கு. சூட்டோட சூடா குடிச்சிடணும்னு சொல்ல வந்தேன், ஆனா முடிச்சிடணும்னு வந்துருச்சு. சூடு ஆறதுக்குள்ள சூப் எடுத்து குடிங்க. ஏய், இதுக்கு முன்னாடி நீ ரிமோட்டை பார்த்ததே இல்லையா? திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்க. ஒண்ணும் இல்ல அத்தை, நேத்து சீரியல் பார்க்கணும்னு ஹால்ல இருந்து டிவியை போட்டேன். டிவி ஆனே ஆகல. ரிப்பேருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கேன். ஒருவேளை அவரு வர லேட் ஆயிடுச்சுன்னா
இங்க வந்து பார்க்கலாம்ல. ஏன் டிவி எல்லாம் ஒர்க் ஆகுதுல? ஒர்க் ஆகுது ஆகல, நீ இங்கெல்லாம் வந்து டிவி பார்க்க கூடாது. வேணும்னா சத்யா ரூம்ல போய் பாருப்போ. ஆமாமா, நீங்கெல்லாம் கூடி கூடி பேசுற ரூம். நான் வந்தா நல்லாவா இருக்கும்? நான் அக்கா ரூம்லயே பாத்துக்கிறேன். பெரியயா, சூப்பு சூடா இருக்கு, பார்த்து. இவ என்னங்க எப்படி போனாலும் அப்படியே திரும்ப வந்திருக்கா? நான் சொல்லல, அந்த சரவண பெருமாள் வெறும் வெத்து வேட்டுங்க. துர்காவை பத்தி நமக்கு தெரியாதா? இவ முன்னாடி அந்த ஆளெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்க. இது நான் எதிர்பார்த்ததுதான். துர்காவை பத்தி சரவண பெருமாள் கிட்ட நான் அவ்வளவு சொன்னேன். ஆனா அவன் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. துர்கா மார்க்கெட்டுக்கு வந்துட்டா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். மார்க்கெட்டுக்கு போன துர்கா என்னவோ திரும்ப வந்துட்டா. ஆனா சரவண பெருமாள் என்ன ஆனான்னு தெரியலையே. ஏங்க, வேணும்னா அந்த ஆளுக்கு போன் பண்ணி பாருங்க. இல்ல, அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியல. அவனே போன் பண்ணட்டும். அதுவும் இல்லாம நம்ம காலன் சாமி தான் துர்கா காத்தோட கரைஞ்சு போயிடுவான்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காருல. விடு விடு, பாத்துக்கலாம். அண்ணா அண்ணா அண்ணா, டிவில பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்களே, பாத்தீங்களா? ஏய், ஏன் இப்படி பதட்டமா வந்து சொல்லிட்டு இருக்க? முதல்ல என்ன நியூஸ்னு சொல்லு. மாமா, நான் சொல்றேன். சரவண பெருமாள் டியூட்டி பார்க்குற ஸ்டேஷன்ல பாம்பு வெடிச்சு ஸ்டேஷனே சுக்கு நூறு ஆயிடுச்சு. அதான் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. பாம்பு வெடிச்சிருச்சா? அகிலா, டிவி ஆன் பண்ண. ஏன் டிவி எல்லாம் ஒர்க் ஆகுதுல? என்ன அகிலா? இல்லங்க, துர்கா ரிமோட் எடுத்து வச்சுக்கிட்டு டிவி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்டாளே. ஒருவேளை இந்த நியூஸ பாக்குறதுக்காக தான் கேட்டாளோ? இப்போ அத பத்தி என்ன ஆராய்ச்சி? முதல்ல டிவி ஆன் பண்ணு. சரி. ஸ்டேஷன் வெடிச்சு சின்ன பின்னமாயிடுச்சுன்னா அப்போ சரவண பெருமாளோட நிலைமை என்னங்க ஆயிருக்கும்? அந்த முட்டாள் சரவண பெருமாள் கிட்ட துர்காவை பத்தி நான் படிச்சு சொன்னேன். ஆனா அவன் அதை பெருசாவே எடுத்துக்கல. கடைசியில என்னாச்சு? நியூஸ்ல உயிர் சேதம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த சரவண பெருமாள் என்ன கண்டிஷன்ல இருக்கானே தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு துர்கா தான் காரணமா இருப்பா. ஆமாங்க, கண்டிப்பா அவளாதான் இருக்கும். வேணும்னே டிவியும் ரிமோட்டையும் பத்தி பேசிட்டு போனா. டிவிய போட்டு நியூஸ பாருங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான்னா அதுக்கு அதுதானே அர்த்தம். அப்ப பாம்பு வெடிச்சதுக்கும் அவதான் காரணமா இருக்கும்.
சரவண பெருமாள். ஸ்பீக்கர்ல போடுங்க. யோ சரவண பெருமாள். ஐயா. நியூஸ பார்த்த? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லாதான் இருக்கேன். ஸ்டேஷனே பாம்பு அடிச்சு சதறிச்சுன்னா எப்படி யாரால நடந்துச்சு? யோ, நான் உனக்கு அவ்வளவு தூரம் சொன்னனே, கேட்டியா? ஐயா, நடந்ததெல்லாம் சொல்லி ஒப்பாரி வைக்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. துர்காவுக்கு நாள் குறிச்சிட்டேன்னு சொல்லதான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவடை ஐயா, நீங்க எனக்கு தரேன்னு சொன்ன 10 கோடிய நான் வாங்காம விட மாட்டேன். இத பார், 10 கோடியை விட உன் உயிருக்கு வேல்யூ அதிகம்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். காலன்சாமி எனக்கு ஃபோன் பண்ணாரு. துர்காவை முடிச்சு காட்டுறேன்னு அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. அவ கதையை சாமி முடிச்சா அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒருவேளை நான் முந்திக்கிட்டா பேசினபடி அந்த 10 கோடிய எனக்கு கொடுத்துடுங்க. ஏய், எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. உனக்கு நான் தரேன்னு சொன்ன 10 கோடி தான் பெருசா தெரியுதா? பாரு, சொன்னா கேளு. துர்கா விஷயத்தை விட்டுரு. காலன்சாமி துர்காவை முடிச்சு காட்டுறேன்னு உறுதியாகிட்ட சொல்லிருக்காரு. ஜமீன் ஐயா, அவசரப்பட்டு 10 கோடி தரதா சொல்லிட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஏய் சரவண பெருமாள், 10 கோடின்றது உனக்கு பெரிய தொகையா இருக்கலாம். ஆனா எனக்கு அது சின்ன தொகை. எனக்காக நீ வேலை பார்க்க போய் அதனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. துர்காவை நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களால அழிக்கவே முடியாது. அவளை கீரை வாங்கிட்டு வான்னு நான் மார்க்கெட்டுக்கு அனுப்பலான்னு நினைச்சா கீரை வாங்கிட்டு வரேன்னு அவளே வந்து சொல்லிட்டு போறா. நீ வச்ச கஞ்சா பொட்டலத்தை பாமா மாத்தி ஸ்டேஷனையே இல்லாம பண்ணிட்டா. கரெக்டான டைமுக்கு அங்க நந்தினியையும் வர வச்சிருக்க. துர்காக்கு எதிரா நாம ஒரு பிளான் போடுறோம். அத துர்கா அவளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறா. ஃபைனலா பாதிக்கப்படுறது யாரு? பிளானை யாரு பண்ணாங்களோ அவங்க பக்கமே பால திருப்பி விடுறா. ஐயா, துர்காவை பத்தி நீங்க சொன்னப்ப எனக்கு புரியல. ஆனா இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த தைரியத்துல தான் துர்காவுக்கு நாள் குறிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க இப்ப வேணான்னு சொல்றத பார்த்தா எனக்கு உங்க மேலதான் டவுட் வருது. என்னடா உளர்ற? காலன் ஃபோன் பண்ணவும் என் மேல இருந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு. காலனுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அவரு வாங்கிக்குவாரோ என்னவோ. அதனால 10 கோடி எனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட சொத்து பத்தி இல்லாமலா சிலையை திருடி 50 கோடிக்கு வித்தீங்க? ஆக இந்த 10 கோடியும் உங்களுக்கு பெரிய தொகை தான். அதனால என்னுடைய பிளான நீங்களே துர்கா கிட்ட சொல்லி அனுப்பி வச்சீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு முட்டாள் கிட்ட கூட பேசிடலாம். ஆனா தன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அரகுர கிட்ட பேசுனா இப்படித்தான் பேசுவாங்க. உன்ன மாதிரி. ஏய், இப்ப சொல்றேன்டா, 10 கோடி என்ன 15 கோடி கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு துர்கா அழியணும். அத காலன்சாமி பண்ணாலும் சரி, இல்ல நீ பண்ணாலும் சரி, எனக்கு அவ உயிரோடு இருக்க கூடாது. அவ்வளவுதான். என்னது, 15 கோடி தருவீங்களா? அப்ப காலனுக்கு முன்னாடி அவ கதையை முடிக்க போறது நான் தான். ஏங்க, காலன் சாமி தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல,
அப்புறம் எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்றீங்க? ஷோ அகிலா, இப்ப பணம் பெருசு இல்ல. 2 பேர்ல அவளை யாரு கொண்டாலும் சரிதான். இல்ல 2 பேரும் சேர்ந்து அவளை முடிச்சாலும் சரி, எனக்கு ஓகே தான். எனக்கு அந்த துர்கா சாகணும், சாகணும். ரெண்டு பேரும் சேர்ந்து துர்கா கதையை முடிக்கிறதா? அவ 2 பேரையும் முடிச்சாலும் முடிப்பா. பெரியய்யாவுக்கு முதல்ல கிடைக்க போறது சர்ப்ரைஸ் நியூஸா இல்ல ஷாக்கிங் நியூஸா? பொறுத்திருந்து பாப்போம். தாயி, வீட்டுல யார் இருக்கா? வாசானி ஆத்தாவுக்கு மடிப்பிச்ச கேட்டு வந்திருக்க. ஒரு உலக்கு அரிசி கொடுத்தாயி. மாசாணி அம்மாக்கா மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கீங்க? ஆமா தாயி, மாசாணி ஆத்தாக்கு தான் கேட்டு வந்திருக்கேன். நல்லதுங்க ஐயா, இதை எடுத்துட்டு வரேன். தாய் ஒரு நிமிஷம். நான் மடிப்பிச்சை கேட்டு வந்த வீடு உன் வீடுதாமா. முதல் வீட்டுல மட்டும் நான் மடிப்பிச்சைய சாதாரணமா வாங்க மாட்டேன். நான் சொல்ற வழிமுறைப்படி கொடுத்தாதான் வாங்குவேன். அதான் ஆத்தாக்கும் சந்தோஷம், எனக்கும் நிம்மதி. அப்படிங்களா ஐயா? உங்க வழிமுறை என்னன்னு சொல்லுங்க, அதுபடியே நடந்துக்கிறேன். தாயி, மடிப்பிச்சை போட அரிசி அளந்து கொடுக்குறீங்களே உலக்கு, அந்த உலக்க மஞ்சள் நீரால நீராடி அதை சுத்தப்படுத்தி அதுல சந்தன குங்கும பொட்டை வச்சு அலங்கரிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பிச்சையா தரப்போற அரிசிய ஒரு முறத்துல போட்டு நல்லா புடைக்கணும். அதுல உமியோ இல்ல குர்ணையோ ஒரு கல்லோ அந்த அரிசியில எதுவுமே இருக்க கூடாது. அப்படி புடைச்ச அரிசிய அலங்கரிச்சு வச்சிருக்கிற உலக்குல போட்டு அத சூரியனுக்கு படைச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அவங்க முழு மனசோட எனக்கு கொடுக்கணும். இதா தாயி முறை. சரிங்க ஐயா, நீங்க சொல்ற முறைப்படியே செஞ்சு மாசாணி ஆத்தாக்கு நான் அரிசி கொண்டு வரேன். சரி தாயி.
ஜெய் ஜக்கம்மா தாயே. ஓம் ஐம் க்ரீம் காளி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் காளி. ஜெய் ஜெய் ஜக்கம்மா. சூரா. சுவாமி வணக்கம் சுவாமி. வணக்கம் வைரா. சூரா, நான் இப்ப இங்க உன்னை எதுக்காக வர வச்சிருக்கேன்னு தெரியுமா? எதுக்காக வர வச்சாலும் நீங்க கொடுக்க போற வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்க உத்தரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லது. சூரா, நான் உன்னை அனுப்ப போற இடம் தெய்வீகமும் அமானுஷ்யமும் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துக்கு நீ போகணும். நான் என் மனசுல நினைக்கிறத நீ உன் செயல்ல செஞ்சு முடிக்கணும். சரிங்க சுவாமி. சூரா, இந்தா. சூரா, நான் நினைக்கிற இடத்துக்கு நீ இப்பவே போகணும். அங்க மாசாணி அம்மன் அருள் பெற்ற ஒரு பெண் குழந்தை இருக்கும். நீ அவளை தசை திருப்பிட்டு உனக்கு நான் உபதேசிக்கிற அந்த மந்திரத்தை 3 முறை பயபக்தியோட உன் மனசுக்குள்ளேயே நீ சொல்லு. இந்த கரிப்பொடிய அந்த வீட்டுக்குள்ள ஊதிவிடு. எதை நான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சு உன்னை அனுப்புறேனோ அத உன் கண்ணுக்கு இந்த கரிப்பொடியை காட்டிக் கொடுக்கும். நீ அந்த பொருளை அபகரிச்சிட்டு அந்த வீட்டை திரும்பி பார்க்காம ஊர் எல்லைய கடற்கர வரைக்கும் எங்கேயும் நிக்காம வந்துடணும். சூரா, சர்ப்பமே உனக்கு குறுக்க வந்தாலும் உன் கால் நிக்க கூடாது. அந்த சண்டாள தேவியே உன்னை அழைச்சாலும் நீ திரும்பி பார்க்காம நேரா என்னோட இந்த குடிலுக்கு தான் வந்து நிக்கணும். இது என்னோட உத்தரவு. உனக்கான மந்திரத்தை உபதேசிக்கிற, நல்லா கேட்டுக்கோ. சூரா, போ, வெற்றியோட திரும்பி வா. ஓம் க்ளீம் க்ளீம் ஜெய் காளியே நமக. ஓம் க்ளீம் 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 ஸ்வாக. ஓம் க்ளீம் 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 தட்சணை காளியே. ஓம் க்ளீம் 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 ஸ்வாக. உலக தானா கீழே விழுது. இது அபசகுணமாச்சே.
நான் சொன்ன இடத்துக்கு போய் இந்த கரிப்பொடியை ஊதி விட்ட உடனே எனக்கு தேவையான அந்த பொருளை உனக்கு அந்த பொடி காட்டி கொடுக்கும். அத பார்த்த உடனே சர்வ சாதாரணமா அது மேல கைய வச்சு தூக்கிடக்கூடாது. ஏன்னா அதோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அது 1000 ராஜநாகத்திற்கு சமம். அதோட மகிமைய புரிஞ்சிக்காம அந்த பொருள் மேல கைய வச்சா அது உன்னை ஒரே அடியா உருக்குலைச்சிடும். அதனால நான் கொடுத்த இந்த கரிப்பொடிய அந்த பொருளை சுத்தி 4 திசைகளையும் தூவி விட்டு நான் உனக்கு உபதேசிச்ச மந்திரத்தை நீ சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நீ அந்த பொருளை அபகரிக்கணும். புரிஞ்சதா? சரிங்க சுவாமி. ஓம் க்ளீம் 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 ஸ்வாக. ஓம் க்ளீம் 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 காளித்தாயே. ஓம் க்ளீம் ஸ்வாக. ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்வாக.